आर्तिहन्तु पितृत्वमन्येषु विचार्यतूर्णं स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीर्सुम्मं शरणं प्रपद्ये। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये। निरवद्यानां निषद्यां गुणसम्पदा शरणं भवभीतानां षटकोपमुनीश्वरं श्रीरङ्गेशयति इन्दुना करुणया असौ स्याद्विप्रेक्षितं ख्यातश्रेयदसंवकारजमुनेत्पादां हृदेन्दिं तिरन्दान्तिक्षान्ति दयादिभिः शुभगुणैर्भान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गशटारियोगी नृपतिं श्रेयो निधिं संश्रये। श्रीमच्छ्रीरङ्गपृथ्वीश्वर षठरिपुणा संयमीन्द्रेण दृष्टं निस्तात्मानं प्रसम्मे नरहरिषडजित् योगी नेतु प्रसादात् प्राज्ञ श्रीरंगकारी प्रभव इति पदेः प्राप्त लक्ष्मी नृसिंहास्थानं सेवेयतीन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीच्छटारिं श्रीरंगनाथ षटकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मी नृसिंह षडजित्करुणैकपात्रं श्रीरंगवीररघुराट् षटकोपकृत्यं वेदान्तदेशिकेतीन्द्रमहं प्रपद्ये। श्रीमद्रङ्गशटारि संयमिवराल्लब्धागमान् तद्वयं श्रीमद्वीररघुद्वहाद्य षडजित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदपथं सदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीण शासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्य बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरमाश्रयामः। श्रीमद्रङ्गशटारियोगिन्यस्तात्मरक्षापरं श्रीमद्वीररघुद्वहादिलब्धागमान् तद्वयं ईर्ष्याडम्बविवर्जितं शुभगुणैर्भान्तं महत्त्वं शजम् वंदे वत्स विभूषणं बुधवरं कृष्णमार्यं सदा तत्त्वेन यश्चिदजीश्वर तत्स्वभाव भोगापवर्ग तदुपाय गतिरुदारः सन्दर्शयन् निरम्मीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं उदीरयेत् श्रीविट्ठचित्तपदपङ्कजसङ्गमाय चेतो मम स्पृहयते किमतः परिणयो चेन्ममापि यतिशेखरभारतीनां भावः कथं भवितुम् अर्हति वाग्विदेयः। விஷ்ணு புராணம் 5வது அம்சத்துல 10வது அத்தியாயத்துல பார்த்துட்டு இருக்கோம். இதுல பெருமாள் கிருஷ்ணனுடைய லீலைகளை எல்லாம் முழுக்க முழுக்க சொல்லக்கூடிய இந்த அம்சம் முழுக்க முழுக்க 33 அத்தியாயங்களே அவனுடைய லீலைகளை எல்லாம் சொல்லிட்டு வரார். போன அத்தியாயத்துல பிரலம்பகாசுர வதத்தை சொன்னார். இந்த அத்தியாயத்துல கோவர்தன மலைய உத்தரணம் பண்ணின அந்த லீலைய சொல்ல போறார். அதுக்கு முன்னாடி அந்த சரத்காலத்தினுடைய வர்ணனம். ஏன்னா அந்த சரத்கால வர்ணனம் அது ருத்து மாறி வருது. எப்பவுமே வசந்த ருத்து, கிரீஷ்ம ருத்து, வருஷ ருத்து, அப்புறம் சரத் ருத்துன்னு வரும். இப்போ இந்த சரத் ருத்துவ சொன்னதுக்கு அப்புறம் மழை பெய்ய போறது. அந்த மழை எதுக்காக அப்படிங்கறதையெல்லாம் பின்னாடி சொல்ல போற. அந்த சரத்காலத்தை வர்ணிக்கிற போது சரத்காலம் எவ்வளவு தெளிவா இருந்தது அப்படிங்கிறத சொன்னார். அந்த தெளிவா இருக்கிற கூடிய அந்த சரத்காலத்துக்கு ஒரு திருஷ்டாந்தமாக யோகிகளுடைய ஹிருதயம் எப்படி தெளிவா சித்த சுத்தியோட இருக்குமோ அந்த மாதிரி இந்த சரத்காலம் ரொம்ப தெளிவா இருந்தது அப்படின்னு சொல்றார். அந்த யோகிகளுக்கு தேவையாக இருக்கக்கூடிய அஷ்டாங்க யோகம், யம நியம ஆசன பிராணாயாமாதிகளை எல்லாம் பண்ணி எப்படி அந்த மனசு தெளிவை அடையுமோ அந்த மாதிரி இந்த சரத்காலம் இருந்தது. அந்த யோகிகளுடைய ஹிருதயம் எப்படி அதெல்லாம் சொல்ற போது பிராணாயாமத்தை பத்தி சொன்னார். ஏன்னா அந்த யம நியம ஆசன பிராணாயாமம்னு வரபோது அந்த பிராணாயாமத்தை பத்தி சொன்னோம். அந்த பிராணாயாமம்ங்கிறது 3 விதமாக இருக்கும். ரேச்சக, பூரக, கும்பகங்கள் அப்படிங்கிறத இருக்கும். அத எங்களாழ்வான்னு எடுத்து காட்டுற. பிராணாயாம இவ அம்போபிஹி சரசாம் கிருத பூரகைஹி அபியஸ்தே அனுதிவசம் ரேச்சகா கும்பகாதிபிஹி. பிராணாயாமத்தை எப்படி அந்த இதெல்லாம் வச்சு சுவாசத்தை எல்லாம் நம்ம அடக்கி எப்படி நிலைநிறுத்துறமோ அந்த மூச்சு காற்றை, அந்த மாதிரி
இந்த நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய அந்த காவாய் அந்த இதையெல்லாம் நிறுத்தி அது தேக்கி வைக்கிறதா ஜலத்தை எல்லாம் அங்கங்க அந்த பிராணாயாம பாடவம் மாதிரி இருந்ததுன்றத அதை சொன்ன. விமலா அம்பர நக்ஷத்திரே காலேச்ச அபியாகதே விரஜே ததர்ஷ இந்திர மகாரம்பா மகாரம்பாயோத்தியதாம் தான் தான் விரஜௌகசகா. இந்த மாதிரி சமயத்துல ஆகாசம் ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த ஆகாசமானது ரொம்ப தெளிவா இருக்க அந்த சரத்காலம் வந்திருக்கக்கூடிய சமயத்துல விமல அம்பர நக்ஷத்திரே காலே வினம் தோஷமற்றதாக இருக்கக்கூடிய அந்த காலத்தில் அபியாகதே விரஜே ததர்ஷ இந்திர மகாரம்ப. அப்போ அந்த கோகுலத்துல இருக்கக்கூடிய அத்தனை அந்த பிரஜர்களும் அந்த கோபர்கள் அத்தனை பேரும் என்ன பண்ணா இந்திரனுக்காக ஒரு உற்சவத்தை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் மகாரம்பா உத்தியதாம் தான் உத்தியதம்னா முயற்சி செய்கின்றன்னு அர்த்தம். அப்போ இந்திரனுக்காக ஒரு உற்சவம் பண்ணுவாளாம் அவ எல்லாருமே. அதையெல்லாம் பார்த்தா ததர்ஷ பெருமாள் அதை கட்டாட்சிச்சார். கிருஷ்ணஹா தான் உத்சுகான் திருஷ்டுவா கோபான் உற்சவ லாலசான் கௌதூகலாது இதம் வாக்கியம் பிராக விருத்தான் மகாமதி. பெருமாளவா அத்தனை பேரையும் பார்த்த உத்சுகான் ரொம்ப ஒரு கியூரியஸோட ஒரு உற்சாகத்தோட இருக்கிறவாளை எல்லாம் பார்த்து அந்த உற்சவத்தை கொண்டாடணும்னு முயற்சி பண்றவாளை பார்த்து அவருக்கு ஒரு குதூகலம், என்னத்துக்காக இதெல்லாம் பண்றா இதம் வாக்கியம். அவளை பார்த்து ரொம்ப வயசானவாளை பார்த்து கிருஷ்ணர் கேட்டாராம், கோ அயம் சக்ரமஹோ நாம ஏன ஓ ஹர்ஷ ஆகதா பிராகதம் நந்தகோபச்ச பிருச்சந்தம் அதிசாதரம். அப்போ நீங்கள்லாம் இந்திரனுக்காக ஒரு உற்சவம் பண்ண சக்கரமஹோ நாம, சக்கரன்னா இந்திரனுக்கு பேர். இந்த இந்திரனுக்காக நீங்க பெரிய உற்சவங்கள்லாம் கொண்டாடுறீங்களே, இவ்வளவு பிரமாதமா ஏற்பாடெல்லாம் பண்றேன். ஐயோ ஏனவோ ஹர்ஷ ஆகதா, ஹர்ஷம்னா ரொம்ப சந்தோஷத்தோட எல்லாம் பண்றீங்களே, அப்போ அது என்னது? அது அந்த என்ன அந்த உற்சவம் தான் என்னன்றதை எனக்கு சொல்லுங்கோளே. தேன பிராகதம் நந்தோ. அதை கேட்ட உடனே அவர் சொன்னாராம். உடனே அந்த இடையர் ரொம்ப வயசான விருத்தரா இருக்கக்கூடிய ஒரு கோபர் கிருஷ்ணனை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சாராம். நந்த கோபஹா மேகானாம் பயசாம் ச ஈஷா தேவராஜ சதக்ரது. இந்த மேகங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவன் இந்திரன். சொல்ற மேகானாம் பயசாம் ச ஈஷா, அந்த மேகங்கள் நீர் நிறைந்த அந்த மேகங்களுக்கு, அந்த நீரோட கூட அந்த மேகங்களுக்கு ஈசனாக நியந்தாவாக தேவராஜா சதக்ரது, இந்திரனான தேவராஜன் அவர்களுக்கு அதெல்லாம் தலைவனாக இருக்கிறான் ஈசனா. தேன சம்சோதிதா மேகாக வர்ஷந்தி அம்புமயம் ரசம். அவனால நியமிக்கப்பட்டு அந்த மேகங்கள்லாம் நமக்கு மழையை வர்ஷிக்கின்றன. தத் விருஷ்டி ஜனிதம் சஸ்யம் பயம் அந்நேச்ச தேகினஹ வர்த்தயாம் உபயுஞ்சானாக தர்ப்பயாமாச்ச தேவதாக. அந்த மழைகள் அந்த மாதிரி வர்ஷிக்கிறதுனாலதான் அந்த விருஷ்டி ஜனிதம், அந்த மழையினால் உண்டாயிருக்கக்கூடிய சஸ்யம்னா பயிர்கள், அந்த பயிர்களும் நாமும் அந்த பயிரை வச்சிருந்து என்ன பண்றோம், பயம் அந்நேச்ச தேகினஹா, நாமும் மற்ற தேகத்தோடு கூடினவர்களும் வர்த்தயாமஹா உபயுஞ்சானாக தர்ப்பயாமாச்ச தேவதாக. அதுல அந்த அதை நம்ம உபயோகப்படுத்துகிறோம். அந்த தானியங்களை கொண்டுதான் பெரிய யாக யஜ்ஞாதிகளை எல்லாம் பண்றோம். அதாவது வர்ஷந்தி அத வர்த்தயாமா தர்ப்பயாமா, தேவதைகளுக்கும் நாம் அதை ஆகுதியாக கொடுக்கிறோம். க்ஷீரவத்ய இமா காவஹா வத்சவத்யஸ்ச நிர்விருதாக தேன சம்பர்திதைஹி சஸ்யைஹி துஷ்டாக புஷ்டா பவந்தி. இந்த மழையினால வளரக்கூடிய பயிர்கள்லாம் இருக்கோ இல்லையோ, க்ஷீரவதி
க்ஷீரவத்யா இமா காவஹா. இந்த பசுக்கள்லாம் அந்த அந்த பயிர்களை எல்லாம் நல்லா மேய்ந்து அந்த புல்லு அதெல்லாம் வளர்றதே அதையெல்லாம் சாப்பிட்டு அங்க புஷ்டியாக நமக்கு பாலை உடையதாக ஆகிறது. அதுகளும் புஷ்டியாக ஆறது. அது கன்றுகளை எல்லாம் கொண்டு நமக்கும் பாலை கொடுக்கின்றன. அதாவது தேன சம்பர்திதை துஷ்டாக புஷ்டாக பவந்தி ந சஸ்யா ந அதிருணா பூமிர் ந புபுக்ஷா அர்த்திதோ ஜனஹ திருஷ்யதே யத்ர திருஷ்யந்தே விருஷ்டிமந்தோ பலாஹகாக. அதாவது எங்கெங்கெல்லாம் நமக்கு இந்த மழை பெஞ்சு நல்லா சௌக்கியமா இருக்கும், எந்த இடத்துலதான் மழை பெய்யறதோ அந்த இடத்துலதான் இந்த பயிர்கள்லாம் நல்லா வளர்றது. அங்க இருக்கிறவாளும் க்ஷேமமாக இருக்கா. ந அசஸ்யா ந அதிருணா பூமிர் ந புபுக்ஷார்த்திதோ ஜனா. எந்த இடத்துல மழை பெய்யலாம் அங்கெல்லாம் பசியோடையோ தாகத்தோடய யாரும் இருக்கிறது இல்லை. அங்க திருஷ்யதே எத்திர திருஷ்யந்தே விருஷ்டிமந்தோ பலாகா. எந்த இடத்துல இருக்கோ அங்கதான் எல்லாரும் வாசம் பண்றா. பௌமம் ஏதத் பதயா துக்தம் கோபிஹி சூரியஸ்ய வாரிதைஹி பர்ஜன்யா சர்வலோகஸ்ய உத்பவாய புவி வர்ஷதி. அப்போ இந்த மேகங்கள்லாம் என்ன பண்றது அப்படின்னா, பௌமம் ஏதத் பயா துக்தம் கோபிஹி சூரியஸ்ய வாரிதைஹி. சூரியனுடைய கிரணங்கள் மூலமாக அந்த மேகங்கள்லாம் அந்த ஜலத்தை உறிஞ்சுண்டு போய் மறுபடியும் மேகத்துல விட அந்த மேகங்கள் திருப்பி என்ன பண்றது அப்படின்னு கேட்டா மறுபடியும் பர்ஜன்யா சர்வலோகஸ்ய உத்பவாய, எல்லா லோகங்களும் க்ஷேமமாக இருக்கணுங்கிறதுக்காக விருஷ்டிமந்தோ அந்த ஜலங்கள்லாம் பர்ஜன்யா சர்வலோகஸ்ய உத்பவாய புவி வர்ஷதி, பூமியில மழையாக பொழியறது. தஸ்மாத் பிராவிருஷி ராஜானஹா சர்வே சக்கரம் முதாயுதாக மகைஹி சுரேஷம் அர்ச்சந்தி வயம் அந்நேச்ச மானவாக. அதனாலதான் ராஜாக்களோ மற்ற ஜனங்களோ எல்லாருமே இந்த விருஷ்டி காலம் மழை காலம் முடிஞ்ச உடனே யாக யஜ்ஞாதிகள் மூலமாக இந்த தேவதைகளை எல்லாம் சந்தோஷப்படுத்துறாளாம். மகம்னா யாகத்துக்கு மகம்னு பேர். மகைஹி சுரேஷம் அர்ச்சந்தி. சுரேஷனான தேவதைகளுக்கு ஈசனாக இருக்கக்கூடிய அந்த தேவேந்திரனை அந்நேச்ச மானவாக அவளையெல்லாம் நாம பூஜிச்சு நம்ம க்ஷேமத்தை அடைகிறோம். அதனாலதான் இந்த இந்திர விழாவை நாம அவசியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஸ்ரீ பராசரஹா இதை கேட்ட உடனே அந்த பெருமாள் பார்த்த நந்தகோபஸ்ய வச்சனம் ஸ்ருத்வா இத்தம் சக்கர பூஜனே ரோஷாய திருதசேந்திரஸ்ய பிராக தாமோதரஸ்ததா. உடனே இத கேட்டார். இந்த இந்திரனுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய உற்சவத்தை பண்றோம்னா சரி, அவரை கொஞ்சம் கோபப்படுத்துவோம், இந்திரனுக்கு கோபம் வர வைக்கணுங்கிறதுக்காக ரோஷாய திருதசேந்திரஸ்ய, இந்திரனுக்கு இந்த ரோஷத்தை கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட தாமோதரஹா பிராக, அதாவது அந்த மேல இது கர்ஷகாணி அது மேல அதுல தஸ்மாத்னு அதுக்கு மேல எழுதுற. சரி, நவயம் கிருஷிகர்த்தாரஹா வாணிஜ்யா ஜீவினோ நச்ச காவஹா அஸ்மத் தெய்வதம் தாத வயம் வனச்சரா யதா. அவர் உடனே சொல்ற, சுவாமி எதுக்கு அவனுக்கு போய் பண்ணணும், நமக்கு நீங்க சொல்றதெல்லாம் சரி, இதெல்லாம் யாருக்கு மழை பெஞ்சா லாபம்னு பாருங்க. இந்த கிருஷி காரியம்னா உழவு தொழில் இருக்கோ இல்லையோ, அந்த கல்டிவேஷன் அவன் பண்றவனுக்குத்தான் இந்த மழைங்கிறது பிரயோஜனப்படும். சொல்ற ந பயம் கிருஷிகர்த்தாரகா, நாம எல்லாம் கிருஷிக்கார, அதாவது வி ஆர் நாட் ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்ட், நாம விவசாயம் பண்ணலைங்க. வாணிஜ்யா ஜீவன இல்ல வாணிபம், அதாவது கமர்ஷியல் ட்ரேட், நம்ம வியாபாரமோ பண்ண போறது இல்லை. நச்ச காவஹா அஸ்மன், நமக்கு வேண்டியது நம்மளாம் இடையர்கள், நாம பசுமாட்டை வச்சுட்டு பழைக்கிறோம். அதனால நமக்கு பசுமாடுதான் தெய்வம். தாத்த வயம் வனச்சரா யதா காவஹா அஸ்மத் தெய்வதம், பசுமாடுதான் நமக்கு தேவதை, அதை வச்சுட்டுதான் நாம ஜீவிக்கிறோமே தவிர இந்திரனை எதுக்காக நாம கொண்டாடணும்? பசுமாட்டை வேணா நாம கொண்டாடலாம், அதுக்காக
ஆன்வீக்ஷிகி த்ரயி வார்த்தா தண்டநீதி யதா பரா வித்யா சதுஷ்டயம் ச ஏதத் வார்த்தா மாத்திரம் ஸ்ருணுஷ்வமே. லோகத்துல 4 விஷயங்கள், 4 விதமான வித்யைன்னு சொல்றது. நான் சொல்றார் வித்யா சதுஷ்டயம், 4 விதமான வித்யைகள்லாம் உண்டு. அது என்னென்ன? ஆன்வீக்ஷிகி த்ரயி வார்த்தா தண்டநீதி. அதாவது 4 விதமான வித்யைகள் எல்லாம் சொல்ற போது சொல்ற ஆன்வீக்ஷிகி. ஆன்வீக்ஷிகி அப்படின்னு சொன்னா இந்த இந்த ரீசனிங் சொல்றோமோ இல்லையோ, அனுமானம் பண்றது. ஆன்வீக்ஷிகி ஆன்வைக்ஷிகின்னு சொன்னா அந்த ரீசனிங், அதாவது ஊகிக்கிறது, அந்த தர்க்கம் பண்ணி தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் த்ரையின்னு சொன்னா வேதமானது, ரிக்யஜு சாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய த்ரையி, அதாவது அந்த வேதாத்தியனம் பண்ணி இந்த இதெல்லாம் யாக யஜ்ஞாதிகள்லாம் பண்றோமோ இல்லையோ அது. அப்புறம் தண்டநீதின்னு சொல்லக்கூடிய ராஜாக்களுக்கு இருக்கக்கூடிய சாஸ்திரம், அதாவது அர்த்த சாஸ்திரம்னு, அர்த்த சாஸ்திரம் கூட இல்லை, அந்த பாலிட்டின்னு சொல்றோமே அந்த மாதிரி அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வார்த்தா. இந்த வார்த்தா வார்த்தாங்கிற சப்தம் தான் இங்க என்ன சொல்ல போறாருன்னு கேட்டா கிருஷி காரியம்னு அர்த்தம். சோ விஷ்ணு புராணத்துல சொல்ற போது 4 விதமான வித்யைகள், ஆன்வீக்ஷிகி த்ரயி வார்த்தா தண்டநீதி ஸ்ததாபரா வித்யா சதுஷ்டயம் ச ஏதத் வார்த்தா மாத்திரம் சுனுஷ்வம் அப்படிங்கறதையெல்லாம் நாம கேட்டிருக்கோம். இதுதான் நம்ம லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு லைவ்லிஹுட். லைவ்லிஹுட்ங்கிறது இந்த 4 வழியில பார்க்கலாம். ஒண்ணு ராஜாவா இருக்கலாம், ஒண்ணு கிருஷியாகாரனா இருக்கலாம், இல்ல பிராமணனா இருந்துட்டு அத்தியனங்கள்லாம் பண்ணலாம், இல்ல ரீசன்லாம் பண்ணி படிச்சவனா இருந்துட்டு ஏதாவது பண்ணலாம். ஆனா நாம இந்த கேட்டகரியில எதுவுமே நம்ம சேர போறது இல்லையே. அதனால சொல்றாரு இப்போ கிருஷி வணிஜ்யா தத்வச்ச திருத்தீயம் பசுபாலனம் வித்யாஹி ஏகா மகாபாக வார்த்தா விருத்தி திரயாஸ்ரயா. நாம இந்த கிருஷி காரியம் இருக்கோ இல்லையோ, வார்த்தான்னு வந்தோமோ இல்லையோ, இந்த கிருஷி காரியம், அந்த கிருஷி காரியத்துல 3 சேரலாம். இந்த மாடு மேய்க்கிறது, இந்த பசுபாலனம் பண்றதுங்கிறது வார்த்தை. அதுல அதனுடைய இன்டர்னல் டிவிஷன்ல அதை வச்சுக்கலாம். கிருஷி வாணிஜ்யா தத்வச்ச திருத்தீயம் பசுபாலனம் வித்யாஹி ஏகா மகாபாக வார்த்தா. அதனால இந்த வார்த்தா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அந்த பசுமாடையெல்லாம் மேய்க்கிறது, இதுல இந்த 3ல நமக்கு எது வருதுன்னு பாருங்க. கர்ஷகானாம் கிருஷி விருத்தி பண்யம் விபணிஜ விபணி ஜீவினாம் அஸ்மாகம் கௌஹு பராவிருத்தி வார்த்தா வேதேயி இயம் திரிபிகி. இந்த வார்த்தான்னு சொல்லக்கூடிய வித்தியில, அதாவது அந்த கிருஷி காரியம், அப்புறம் வாணிபம், அப்புறம் பசுபாலனம், இந்த 3ல 2 நமக்கு அப்ளிகபிள் இல்லை. கர்ஷகானாம் கிருஷி விருத்தி, கர்ஷகானம்னா உழவு தொழில், யாரு உழவு தொழில் பண்றானோ அவனுக்கு அது. பண்யம் விபணி ஜீவினா. பண்யம் அப்படிங்கிறது வியாபாரத்துக்கு பேர். இதுல என்ன பணம்னு வந்தது. பணம்னு என்னன்னு கேட்டா பண்யம் வியாபாரத்துக்கு உபயோகப்படுத்துறதுனால விபணி ஜீவினா, அதான் அந்த உழவு தொழில், அந்த கொடுத்து வாங்குறதுன்னு இந்த பிசினஸ் எல்லாம் பண்றானோ இல்லையோ அவளுக்கெல்லாம் தான் இந்த வாணிபம்ன்றது வரும். அஸ்மாக்கம் கௌஹு பராவிருத்தி, நமக்கு மாடு மேய்க்கிறது தான் முக்கியமான தொழில். நமக்கு எது உண்டோ வார்த்தா வேதை இயம், இந்த சாஸ்திரத்துல இந்த 3 பிரிவுகள்லாம் சொல்றான். இதுல அர்த்தாத்து ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். அப்ப அந்த காலத்துல இந்த தொழிலை வச்சுட்டுதான் இந்த கிளாசிபிகேஷன் இருக்காங்க. சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம்னு எல்லாம் சொல்றச்சு. இதுல கௌட்டில்யர் அர்த்தசாஸ்திரம்னு ஒண்ணு பண்ணியிருக்கார், சயின்ஸ் ஆஃப் பாலிட்டி அப்படின்னு. சாணக்கியன்னு சொல்றோமோ இல்லையோ, சாணக்கியன்றது அவனுடைய தொழிலை வச்சுட்டு வந்தது. அவனுக்கு விஷ்ணுகுப்தன்னு பேரு, குட்டில மதித்பாத் கௌட்டில்யன்னு அவனுக்கு பேர். அவர் ஒத்தொத்தனுக்கு என்ன தொழில்னு ஒரு சொல்ற, அதுல சொல்ற போது அந்த சொல்றார், கிராம காமம் கோபாலம் வனவாசம் நாபிதம் அப்பிரவக்தாரம் ஆச்சாரியம் கலே பந்த்வா ஜலே க்ஷிபேத்
கௌட்டில்யன் என்ன சொல்றான்னா, யாராருக்கு என்னென்ன டியூட்டிங்கிறது அசைன். ஒரு சொசைட்டில என்னென்னாருக்கு என்னென்ன டியூட்டி இருக்கு. இதுல இடையர்களுக்கெல்லாம் முக்கியமான டியூட்டி என்னன்னு கேட்டா, கிராமத்துல இருக்கிற பசுக்களை எல்லாம் ஓட்டிண்டு போய் காட்டுல மேய்க்கணும். காடு இதெல்லாம் வனாந்தரங்கள் எல்லாம் மாடெல்லாம் மேய்ச்சி திருப்பி சாயங்காலம் கொண்டு வந்து கட்டணும். அவன் காட்டுலதான் அவனுக்கு மாடை மேய்க்கிறதுன்றது தொழில். அவன் அலுத்து போய் நான் வீட்டிலேயே இருக்கேனே, கிராமத்திலேயே இருக்கேன்னு சொன்னான்னா, கிராம காமம், கோபாலம், நாபிதன், பார்பர் இருக்கானோ இல்லையோ, அவன் வனவாசம் நாபிதம். கிராமத்துல இருந்து எத்தனை பாருக்கு இந்த கைங்கர் அவ கிராமத்துல அந்த மாதிரி ஒரு அவனுக்கு சர்வீஸ். அது அது அவனுக்கு ஏதாவது கொடுப்பா, அதனால அவன் ஜீவிக்கணும். அது அவன் கிராமத்தை விட்டுட்டு நான் போய் வனவாசம் பண்றேன்னு அவன் சொன்னாலோ, அதே மாதிரி வாத்தியார், அதாவது ஆசிரியர், டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கக்கூடிய சொல்லிக் கொடுக்கக்கூடியவன், அவன் பாடம் சொல்லிக் கொடுக்கணும். எப்ப பார்த்தாலும் பாடம் சொல்லாத வாத்தியார், அப்பிரவக்தாரம், ஆச்சாரியம், இவன் 3 பேரும் ஒரு சொசைட்டில இருக்கிறது வேஸ்ட்னுட்டான். அவன் இருக்கிறது சொசைட்டி இந்த மாதிரி ஒருத்தன் ஆசைப்பட்டானா, கோபாலன் காட்டுல இருக்கணும், நாபிதன் கோபாலன் கிராமத்துல இருக்கணும், நாபிதன் காட்டுல இருக்கணும், பாடம் சொல்லாத வாத்தியார், இவெல்லாம் இருந்தா சமூகம் கெட்டு போயிடும். அதனால அவன் என்ன பண்ணணும்னு கேட்டான், கழுத்துல பெரிய கல்லா கட்டி சமுதிரத்தை தூக்கி போட்டுருட்டான். கலேபத்வா ஜலேக்ஷிபேத். இது கௌட்டில்யனுடைய அர்த்த சாஸ்திரத்துல சொல்றான். இந்த மாதிரி எல்லாம் நீ இருக்கு. அப்போ இதெல்லாம் தொழில் என்னன்றதை வச்சுட்டுதான் இருக்கு. இங்க பெருமாள் சொல்ற நமக்கு என்ன தொழில், முக்கியமான தொழில் அப்படின்னு கேட்டா இந்த வார்த்தாங்கிறது. அதுல நாம கிருஷி வளாலம் கிடையாது, வாணிபமும் பண்றதில்ல. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே தொழில் என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு இருக்கக்கூடிய ஒரே தொழில் இந்த கோபாலன் மாடு மேய்க்கிறது தான். இதுல வித்யா யோ யயா யுக்தா தஸ்ய சா தெய்வதம் மகத் சைவ பூஜ்யா அர்ச்சனீயாச்ச சைவ தஸ்ய உபகாரிகா. இதுல யாருக்கு எந்த தொழில் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருக்கோ, எவ்வளவு அழகா சொல்ற. இதையே கீதையிலும் சொல்ல போற. கீதையிலேயுமே அந்த பகவத்கீதையில சொல்ற போது 3வது அத்தியாயத்துல கர்மயோகம்னு சொல்லக்கூடியது. யாருக்கு என்ன கர்மாங்கிறது விதிக்கப்பட்டிருக்கோ அந்த கர்மாவை கண்டிப்பா பண்ணணும். அதாவது ஸ்ரேயான் ஸ்வதர்மஹா விகுணஹா பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா பரதர்மோ பயாவஹா. கீதையில ஸ்பஷ்டமா இதேதான் அங்க சொல்ல போற. அதை இங்க சொல்ற. வித்யா யோ யயா யுக்தா, யாருக்கு எந்த வித்யை, எந்த ஒரு தொழில், எந்த கர்மாங்கிறது விதிக்கப்பட்டிருக்கும், அத தஸ்ய சா தெய்வதம் மகது, அது அந்த 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 காரியம்தான் அவனுக்கு தெய்வம். செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்றாளோ இல்லையோ, அத சொல்ற. சா தெய்வதம் மகது சைவ பூஜ்யா அர்ச்சனியா. அதனால அந்த தொழிலை தான் அவன் பூஜிக்கணும், அவன் உபயோகப்படுத்திக்கணுமே தவிர சைவ தஸ்ய உபகாரி. ஏன்னா அந்த தொழில் தான் அவனுக்கு உபகாரம் பண்றது. அவன் மேல மேல விருத்தியாரத்துக்கு அந்த தொழில் தான் அவனுக்கு காரணமாக அமையுது. ஆகையினா அந்த தொழிலை பண்ணணும். கீதையில சொல்லச்சே இதுதான் ஸ்ரேயான் ஸ்வதர்மஹா. அதாவது தனக்கு ஸ்வதர்மம்ங்கிறது தான் அவனுக்கு ஸ்ரேயஸ கொடுக்கும். யாருக்குமே அவனுக்கு என்ன தர்மம் என்ன கர்மாங்கிறது விதிக்கப்பட்டிருக்கோ அந்த தர்மம் தான் அவனுக்கு ஸ்ரேயஸ கொடுக்குமே தவிர பரதர்மம்ங்கிறது அவனுக்கு ஸ்ரேயஸ நிச்சயமா கொடுக்காது. அந்த கான்ட்ரி என்ன ஆகும்னு கேட்டா, பரதர்மோ அதாவது விகுணஹா பரதனம், அடுத்த தர்மத்தை அடித்து அத இதை பண்றதை விட அவனுக்கு ஸ்வதர்மம்ங்கிறது தான் ஸ்ரேயஸ கொடுக்கும். அப்படி இல்லாமல் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா பரதர்மோ பயாவகா. இத பரதர்மம்ங்கிறது அவனுக்கு ரொம்ப பயத்தை கொடுக்கக்கூடியதாக. இதுல 2 தப்பு. ஸ்வதர்மத்தை விட்டுட்டு இன்னொரு தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுனால 2 தப்பு. என்னன்னா ஸ்வதர்மத்தை விடுறதுன்றது ஒரு தப்பு, அடுத்தவனுடைய தர்மத்தை நாம அனுஷ்டிக்கிறதுங்கிறது 2வது தப்பு. இந்த 2ம் பாபத்துல போய் சேரும். ஆகையினால யாருக்கு என்ன தர்மம் என்ன கர்மா விதிக்கப்பட்டிருக்கோ
அதனாலதான் ஒருத்தன் ஸ்ரேயஸை அடையலாமே தவிர, இது இங்கேயே விஷ்ணு புராணத்திலேயே நாம பார்த்தோம், ஸ்வகர்மணைவ சித்தியம் விந்தந்தி கீதையில சொல்ல போற, ஸ்வகர்மணைவ சித்தியம் விந்தந்தி ஜனகாதயா அப்படின்ட்டு. ஜனகர் முதலானவர்கள்லாம் தங்களுடைய கர்மாக்களை அனுஷ்டிச்சுதான் ஒரு பெரிய ஸ்ரேயஸை அடைந்தார்கள்னு சொல்றாங்க. அதனால யோ யஸ்ய பலம் அஷ்ணன்வை பூஜயத் யபரம் நரஹா இஹச்ச பிரேத்தியச்சைவ அசோ ந ததாப்னோதி சோபனம். யார் ஒருத்தன் ஒரு ஒரு பிரயோஜனத்தை அடையிறானோ, அந்த அந்த பிரயோஜனத்தை விட்டுட்டு இன்னொரு பிரயோஜனத்தை அடையணும்னு பிரயத்தனப்பட்டானோ, அவனுக்கு இந்த லோகத்திலையும் சௌக்கியம் கிடையாது, பரலோகத்திலையும் சௌக்கியம் கிடையாதுன்னு. யோ யஸ்ய பலம் அஷ்ணன், எதை கொண்டு ஒருத்தன் பலனை அடைகிறானோ, வை பூஜயத்தி அபரம் நரகா, அபரம் பூஜயத்தி, வேறொரு காரியத்தை பண்ணி அதையெல்லாம் நாம பூஜிக்கிறோமோ, நமக்கு இல்ல, நம்ம இடத்த விட்டுட்டு அங்க போய் அவங்ககிட்ட போய் எதுக்காக போய் கஷ்டப்படணும். இகச்ச பிரேத்தியச்ச, இங்கேயும் சரி, பிரேத்தியானா சரீரம் பிரேத்தமான பிற்பாடு அங்க போனாலும் கூட அங்க என்னாரான்னு கேட்டா ந சோபனம் ஆப்னோதி, அவனுக்கு நிச்சயமா நல்லது கிடைக்காது. ஆகையினால கிருஷ்யாந்தா பிரதிதா சீமா சீமாந்தம் ச புனர்வனம் வனாந்தா கிரயா சர்வேசா ச அஸ்மாகம் பராகதி. அதாவது கிருஷ்யாந்தா பிரதிதா சீமா, சீமானா அந்த ஒரு எல்லைன்னு அர்த்தம், ஒரு பவுண்டரின்னு அர்த்தம். அதாவது ஒரு இந்த கிருஷ்யாந்தா, இந்த வயல்னு சொல்றோம் இல்லையோ, வயலுக்கு எல்லை நிலம்ங்கிறது என்னன்னு கேட்டா வரப்புன்னு சொல்லுவா கிராமத்துல. வயலுக்கு வரப்புங்கிறது தான் அந்த உண்டு. அந்த அந்த வரப்பை தாண்டி சீமாந்தம் ச புனர்வனம், வயல் இருக்கு, வயலுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியதுங்கிறது காடு, வனாந்தா கிரையா, அந்த காட்டை தாண்டி இருக்கக்கூடியது எல்லாம் மலை. அந்த மலை தான் நமக்கு என்ன, சாஜ அஸ்மாகம் பராக, நமக்கு மலை தானே சுவாமி முக்கியம். ஏன்னா மலைதான் காடெல்லாம் அங்க இருக்க போறது, அங்கதான் நம்ம மாடெல்லாம் மேய்க்க போறோம். நமக்கு பிரதானமாக இருக்க வேண்டியது மலைதான். அதனால ந துவார பந்தாவரணா ந கிரக கஷேத்ரிணஸ்ததா சுகினஹாஸ்து அகிலே லோகே யதாவே சக்கரச்சாரிணஹா. நமக்கு என்ன வயலும் கிடையாது, எதுவும் காடும் எதுவும் கிடையாது, நமக்கு ஒண்ணுமே கிடையாது. என்ன துவார பந்தாவரணா, நமக்கு வீட்டுக்கு வீடு இருக்கா, வீடு இருந்தா தானே கதவு இருக்க போறது. நம்மளாம் நாடோடிகள் மாதிரி மாடை ஓட்டிட்டு அங்கங்க போய் தங்கிட்டு போக போறோம். என்ன துவார பந்தாவரணா ந கிரக கஷேத்ரினா, நமக்கு வீடோ வயலோ இதெல்லாம் கிடையாது. அதாவது சுகினஸ்து அகிலே லோகே, நாம எல்லா இடத்துலயும் நம்ம அங்கேயே தம்பி சௌக்கியமா இருக்க போறோம். யதாவை சக்கரச்சாரண, சக்கரம் சுத்தின்றே இருக்கா மாதிரி நம்ம போயிட்டோ அங்க இருக்கோம். அதனால அந்த சக்கரச்சாரிங்கிறதெல்லாம் அவெல்லாம் ஒரு இது சொல்ல வியாக்கியானத்துல எழுதுற. அந்த அயம் அன்பய யதா துவார சக்கரவதா சகடேன சரந்தா வயம் சுகினா மத் பிரதேசேஷு. சில பேர்லாம் வண்டி கட்டிட்டு போயிட்டே இருப்பாளாம். எந்த இடத்துல சாயங்காலம் வருதோ அங்கேயே வண்டியை போட்டு அங்கேயே ஒரு இடத்துல போய் அந்த வண்டிக்கு கீழே வண்டியை சுத்தி துணி இறங்கட்டும் அங்கேயே வாசம் பண்ணுவா. அவ போயிட்டே இருப்பாளாம். அவளுக்கெல்லாம் சக்கரச்சாரிகள்னு பேர். சக்கரம் மாதிரி சுத்திட்டே இருப்பா, நிலையா ஒரு இடத்துல இல்லாதவர்கள்னு அர்த்தம் அது. அந்த மாதிரி நாம போயிட்டே இருக்க போறோம். யதாவை சக்கரச்சாரினா ஸ்ரூயந்தே கிரயச்சைவ வனே அஸ்மின் காமரூபிணா தத் ரூபம் சமாஸ்தாய ரமந்தே ஸ்வேஷு சானுஷு. அத அப்புறம் எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இங்க காட்டுல இருக்கக்கூடிய மலையெல்லாம் அந்த மலை அது அபிமானி தேவதைகளா இஷ்டப்படி ரூபம் எடுத்துப்பாளாம். ஸ்ரூயந்தே கிரயச்சைவ வனே அஸ்மின் காமரூபிணா, அவ இஷ்டப்பட்ட ரூபத்தை எடுத்துப்பாளாம் இந்த மலைகள்லாம். தாதா தத் ரூபம் சமாஸ்தாய ரமந்தே ஸ்வேஷு சானுஷம், அங்க எடுத்துட்டு அங்களுடைய அங்கெல்லாம் இருந்துட்டு அவ சௌக்கியமா அங்க சஞ்சரிச்சுருப்பா. யதாச்ச ஏதே பிரபாத்தியந்தே தேஷாம் ஏ கானநௌகசா ததா சிம்மாதி ரூபை தான் காதயந்தி மகீதரா. அந்த மாதிரி அவ எல்லாம் அந்த மலை பிரதேசத்துக்கு யாராவது கொஞ்சம்
அந்த அது ஹிம்சை பண்ணினாலோ அதையெல்லாம் வந்தாலோ அந்த மலைகள்லாம் ஒரு சிம்ம ரூபத்தை எடுத்துட்டு அவளை அடிச்சு வதம் பண்ணிடுவான். இத்ததா சிம்மாதி ரூபைஹி தான் காதயந்தி மகீதரா கிரியஜ்ஞா து அயம் தஸ்மாத் கோயஜ்ஞश्च பிரவர்த்தியதாம் கிம் அஸ்மாகம் மகேந்திரேன காவ சைலாஷ்ச தேவதா. அதனால நம்ம மலையை பூஜிக்கலாம், இந்த பசுமாட்டை பூஜிக்கலாம். இந்திரனுக்கு எதுக்கு பூஜை பண்ணணும்? இந்த மலைகளையெல்லாம், அதாவது கோவர்தன பூஜைன்னு சொல்ல வர இருப்போம். அந்த கிரயஜ்ஞா து அயம் தஸ்மாத் கோயஜ்ஞश्च பிரவர்த்தியதாம். இந்த பசுக்களுக்கும் இந்த மலைகளுக்கும் நாம ஒரு பூஜையை பண்ணலாம். கிம் அஸ்மாகம் மகேந்திரேன, இந்திரனுக்கு பூஜை பண்ணி நாம என்ன பண்ண போறோம்? காவ சைலாஷ்ச தேவதா, நமக்கு மலையும் பசுக்களும் தான் தெய்வம். மந்திரயஜ்ஞபரா விப்ராஹ சீரயஜ்ஞாश्च கர்ஷகாஹ கிரியோ கோயஜ்ஞசீலாश्च வயம் அத்ரி வனாஸ்ரயாக. அதாவது பிராமணர்கள், விப்ராஹான்னா பிராமணர்களுக்கு இந்த மந்திரங்கள் முதலானவர்கள். அதான் மந்திரம், யாகம், யஜ்ஞம் இதுதான் அவளுக்கெல்லாம் முக்கியம். விப்ரா சீரயஜ்ஞாश्च கர்ஷகாக. அதே மாதிரி இந்த அந்த ஒரு உழவர்களுக்கெல்லாம் என்ன, அந்த கலப்பையை பிடிச்சு உழறதுங்கிறத அவளுக்கு ஒரு பெரிய யாகம். அதே மாதிரி நாமளும் மலைகளையும் மாடுகளையும் நம்பி வாழறதுனால மலைகளும் மாடுகளும் தான் நமக்கு தேவதை. அதனால அதுக்குதான் நம்ம பூஜை பண்ணணும். அதனால கிரி கோயஜ்ஞசீலாश्च வயம் அத்ரி வனாஸ்ரயாக தஸ்மாத் கோவர்தன சைலோ பவத்பிஹி விவிதா அர்ஹணைஹி அர்ச்சதாம் பூஜ்யதாம் மேத்யான் மேத்யான் பசூன் ஹத்வா விதானதா. அதனால நம்ம இந்த கோவர்தன மலைக்கு பெரிய உற்சவம் பண்ணலாம். இந்த ஒரு ஒரு என்ன நீங்க என்னென்னலாம் ஒரு சாஸ்திரங்கள்லாம் சொல்லி இருக்கோ, விதிகள்லாம் இருக்கோ, அதை வச்சுட்டு இந்த கோவர்தன மலைக்கு நாம ரொம்ப பெரிய விதமான உபச்சாரம் பண்ணி இதையெல்லாம் பூஜிக்கலாம். அதனால இந்த இந்த அதனால இதை எடுத்துன்னு என்ன பண்ணலாம்? அர்ச்சதாம் மேத்யான் பசூன் ஹத்வா. அதே மாதிரி இதுக்கு என்னென்னலாம் பலியெல்லாம் கொடுக்கணுமோ அதையெல்லாம் கொடுத்து இதுக்கெல்லாம் பூஜையெல்லாம் பண்ணி விசேஷமாக கொண்டாடலாம். சர்வகோஷஸ்ய சந்தோஹோ கிருஹ்யதாம் மா விசாரியதாம் போஜ்யந்தாம் தேனவை விப்ராஹா ததாயேச்ச அபிவாஞ்சகா. சர்வகோஷஸ்ய சந்தோஹோ கிருஹ்யதாம். இந்த கோகுலத்துல இருக்கக்கூடிய எல்லா பசுக்களையும் எடுத்துட்டு பால்லாம் கறந்துட்டு மா சந்தேகமே பட வேண்டாம், போஜ்யந்தாம் அதை வச்சிருந்து பால் தயிர் இதையெல்லாம் வச்சிருந்து எல்லாருக்கும் பெரிய ததியாராதனை பண்ணலாம். எல்லாருக்கும் பிராமணாளுக்கும் அவளுக்கும் எல்லாருக்குமே ததாவச்ச அபி என்னென்னலாம் யார் இஷ்டப்படுறாளோ நல்ல சமிருத்தியா நல்ல ததியாராதனை எல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் எல்லாம் யோஜனையே பண்ண வேண்டாம், நீங்க பண்ணிவிடலாம். தத்ர அர்ச்சிதே கிருதே ஹோமே போஜிதேஷு த்விஜாதிஷு சரத் புஷ்ப கிருதா பீடாக பரிகஞ்சந்து கோ கணாக. அதனால இந்த அவளுக்கெல்லாம் நல்லா ததியாராதனைலாம் பண்ணாவிட்டு இந்த பசுமாட்டையெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணி சரத் புஷ்ப கிருதா பீடாக பரிகச்சந்து கோகணா, இந்த மாடுகளுக்கெல்லாம் நல்லா பூ இதெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணி ஏதன் மம மதம் கோஷா சம்பிரீத்தியா கிரியதே யதி ததக்கிருதா பவேத் பிரீத்திஹி கவா அத்ரேஹே ததா மமா. இதையெல்லாம் அந்த பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம்? அந்த கோவர்தன மலை பிரதட்சணமா வரலாம். பசுமாட்டையெல்லாம் அழிச்சுட்டு நல்லா அலங்காரம் எல்லாம் பண்ணி பரிகச்சந்து அந்த ஏதன் மம மதம், இது என்னுடைய அபிப்பிராயம். இந்த இந்திரனை பூஜிக்கிறத காட்டிலும் இந்த இந்திரனையோ இந்த மலையோ பூஜித்தால் ததக்கிருதா பவே பிரீத்தி, அவளுக்கும் எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்கும், எனக்கும் ரொம்ப பிரியமா இருக்கும். இது எல்லாம் கிருஷ்ண பிரீத்தி தான் ரொம்ப முக்கியம். அதனால பெருமாள் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். ஸ்ரீ பராசரா இதி தஸ்ய வச ஸ்ருத்வா நந்தாத்யாஸ்தே விரஜௌகசா பிரீத்தி உத்பல்ல முகா கோபாஹ சாது சாது இதி அதாப்ருவன். பா கிருஷ்ணா ரொம்ப நன்னா சொன்னப்பா, நீ சொன்னது விஷயம் ரொம்ப நன்னா இருக்கு. இதி தஸ்ய வச்சஸ்ருத்வா, இந்த மாதிரி பெருமாள் சொன்னாரோ இல்லையோ, நந்தாத்யாதே விரஜம், எல்லா நந்தர்களும் அந்த கோகுலத்துல இருக்கிற அத்தனை பேரும் பிரீத்தி உட்பல்லம், ரொம்ப மூஞ்சில அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்தது. கோபா சாது சாது, நன்னா சொன்ன, ரொம்ப நல்லது, நீ சொன்னது ரொம்ப நல்லதுப்பா, இப்படியே பண்ணிடுவோம். சோபனம் தே மதம் வத்ச இது ஏதத் பவோதிதம்
தத் கரிஷ்யாமஹே சர்வம் கிரியஜ்ஞா பிரவர்த்தியதா. நீ சொன்னது ரொம்பவும் யுக்திமத்தா இருக்கு. நீ சொல்றது ரொம்ப ரொம்ப சரி. அதனால தத் கரிஷ்யாமே, நீ சொல்றபடியே செய்யறோம். அதனால எல்லா ஏற்பாடும் கிரியஜ்ஞா பிரவர்த்திதா, இந்த மலையை பூஜைக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டா. இப்போ சோபனம் தே மதம் வத்ச இது ததாச்ச கிருதவந்தா தே கிரியஜ்ஞம் பிரஜோகசா ததி பாயச மாம்சாத்யைஹி ததுஹு சைலபலிம் ததஹா. அதனால அவ அந்த மலைக்கு எல்லாம் யாகம் மாதிரி பண்ணி பெரிய தூப தீபங்கள் எல்லாம் பண்ணி அதுக்கு அந்த அதுக்கு என்னென்னலாம் பண்ணமோ அந்த இதெல்லாம் சொல்றாளோ இல்லையோ, ததி பாயச மாம்சாத்தி எல்லாம் தயிர் பால் அது இது எல்லாம் கொடுத்து அந்த மலைக்கெல்லாம் பலிம் ததா த்விஜாம்ச போஜயாமாசு சதசா அத்திய சஹசிரசா. எல்லா பிராமணர்களுக்கும் பெரிய ததியாராதனை எல்லாம் பண்ணினாலாம். காவசைலம் ததச்சக்ருர் இல்லையா, அர்ச்சிதாக தாஹா பிரதட்சிணம் விஷபாச்ச அதிநர்தந்தா ஸ்ததோயா ஜலதா இவ. அதுக்கு மேல ஒரு ஒரு அந்த பெரிய பெரிய மாடுகள் அதெல்லாம் மேகங்கள்லாம் மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பிரம்மாண்டமான பசுக்கள் அதையெல்லாம் வச்சுன்னா இந்த மலையை பிரதட்சிணமா எல்லாம் பண்ணலாம். அந்த எல்லாம் பண்ண உடனே ஒரு அந்த சொன்ன காவசைலம் ததச்சக்ருர் சிதாஸ்தாக பிரதட்சிணம் விஷவாச்ச அதிநர்தந்த சதோயா ஜலதாய கிரிமூர்தனி கிருஷ்ணோபி சைலோ அகமிதி மூர்த்திமான் புபுஜே அன்னம் பகுதரம் கோப வரியாகிருதம் திஜ. பெருமாள் அந்த மலைக்கு மேல ஏறி உட்கார்ந்துட்டு ஒரு தேவதை ரூபத்தை எடுத்துட்டு அந்த நானே இந்த மலைக்கு தேவதை, நான் தான் சொல்றாரா. காவசைலம் ததச்சக்ரு அர்ச்சிதா இது கிரிமூர்தனி கிருஷ்ணஹா அப்படி சைலோ அகம், நான் தான் இந்த மலையினுடைய ரூபத்தை தாங்கி இருக்கக்கூடியவன் மூர்த்திமான். புபுஜே அன்னம் பகுதரம், நான் பலவாறாக இந்த அன்னத்தை புஜிக்கிறேன். கோபவர்யாகதம், இந்த கோபர்களால் கொடுக்கப்பட்ட இதை நான் எடுக்கிறேன் என்று சொல்லி ஸ்வேனைவ கிருஷ்ணஹா ரூபேண கோபைஹி சக கிரேஸ்வரஹா அதிருஹ்ய அர்ச்சயாமாச த்விதீயாம் ஆத்மனஹா தனும். அந்த ஒரு ஒரு கிருஷ்ணனே அந்த இதுல ஏறி மற்ற இடையர்களோட எல்லாம் மேல ஏறி அந்த அந்த தேவதையினுடைய ஸ்வரூபத்தை எல்லாம் அர்ச்சனை பண்ணி ஆனந்திச்சாலாம். ஸ்வேனைவ கிருஷ்ணஹா ரூபேண கோபைஹி சக கிரேஹே சிகரா அதிருஷ்ய, அதுக்கு மேலே ஏறி அர்ச்சயாமாச தித்தீயம் ஆத்மனஹா, தன்னுடைய இரண்டாவது திருமேனிய அங்க ரொம்ப ஆராதிச்சு சந்தோஷத்தை அடைந்த. அந்தர்தானம் கதே தஸ்மின் கோபா லப்த்வா ததோ வரானே கிருத்வா கிரிமகம் கோஷ்டம் நிஜம் அபியாயு புனகா. இந்த மாதிரிக்கு அந்த மலைக்கு பெரிய ஒரு ஆராதனத்தை பண்ணினா விட்டு என்ற எல்லாரும் அந்த அந்த கிரி தேவதையாக இருக்கக்கூடிய பகவானிடத்திலிருந்து அந்தர்தானம் கதே தஸ்மின் கோபா லப்த்வா ததோ வரான், அந்த கிரி அதிதேவதையாக இருக்கும் கிருஷ்ணன் தாங்க மேல இருக்காரு, எங்களுக்கு என்னென்னலாம் வரம் வேணுமோ அத்தனை வரத்தையும் வாங்கிட்டு கிருத்வா கிரிமகம் கோஷ்டம் நிஜம் அபியாசு, அந்த பெருமாள் வரத்தை கொடுத்துட்டு அந்த தன்னுடைய ரூபத்தை மறைச்சுன்னுட்ட எல்லாரும் சந்தோஷமாக தங்களுடைய கிரகங்களுக்கெல்லாம் திருப்பி வந்துட்டாங்க. நிஜம் அபியாயு புனகா. இது முடிச்சார். அடுத்தது 12வது அத்தியாயத்துல இந்திரன் பண்ண கூத்த சொல்ல போறாரு. இப்போ ஸ்ரீ பராசரஹா மகே பிரதிஹதே சக்ரஹா மைத்ரேய அதிருஷா அன்பிதா சம்பர்த்தகம் நாம கணம் தோயதானா அதாப்ரவீத். இந்திரனுக்கு அசாத்திய கோபம் வந்துடுது. எனக்கு கிடைக்க வேண்டிய பூஜையை இவன் தடுத்துட்டான் பத்தியா அப்படின்னா ரொம்ப கோபம். பிரதிஹதே மகே, யாகம் தடைப்பட்டதுனால சக்கரஹா அதி ருஷான்வித, ரொம்ப கோபத்தோட கூட சம்பர்த்தகம்ன்ற மேக கூட்டத்தை கூட்டானம். மேகங்களுக்கு பல விதமா புஷ்கலா வர்த்தகாத்தியா சுவாமி தேசிகன் எடுக்கிறாரோ இல்லையோ ஸ்ரீஸ்துதியில, அந்த புஷ்கலம்னு பேரு சம்பர்த்தகம்னு பேரு. இதெல்லாம் பெரிய பெரிய மேகங்கள். இதெல்லாம் வருஷிச்சதுன்னா அப்படியே வெள்ளக்காடு வந்துடும். சம்பர்த்தகம் நாம கணம், சம்பர்த்தகம்னு சொல்லக்கூடிய அந்த மேக கூட்டத்தை அழைத்து அப்ரவி சொன்னானா
भो भो मेघाः निशम्य एतद् वचनं गदतो मम आज्ञा अनन्तरम् एव आशु क्रियताम् அவிசாரித்தம். எல்லாம் இந்த சொல்லலாம். நல்லா நான் சொல்றத உடனே செய்யுங்கோ. இப்போ போபோ மேகா நிசம்ய ஏதத் வச்சனம் கதத்தோ, நான் சொல்றத உடனே கேட்டு நடங்கும். இதையெல்லாம் என்ன பண்ணணும்? ஆஜ்ஞா அனந்தரம் ஏவ, இந்த கட்டளை முடிஞ்ச உடனே ஆசுக்கிரியதாம், ஆசுக்கிரியதானா உடனே செயல்படணும். நீங்க அபிச்சாரித்தம், யோசிக்கவே யோசிக்காதீங்க. நந்தகோபா சுதுர்புத்திஹி கோபைஹி அந்யைஹி சகாயவான் கிருஷ்ணாஸ்ரய பல ஆத்மாதா மகபங்கம் அச்சீகரது. இந்த கிருஷ்ணனுடைய பேச்ச கேட்டுட்டு ஒரு பொடிப்பய அவன் பேச்ச கேட்டுட்டு இவன் என்ன பண்ணான்? எல்லாரும் சேர்ந்துட்டு எனக்கு பண்ண வேண்டிய ஆராதனத்தை தடுத்துட்டான். நந்தகோபா சுதுர்புத்திஹி, கெட்ட எண்ணம், அந்நீகி சகாயவான் கிருஷ்ணாஸ்ரயா, கிருஷ்ணனுக்கு அவனை சேர்ந்துட்டு பல ஆத்மாதா திமிரு பிடிச்சு இதெல்லாம் என்ன பண்ணலாம்? மகபங்கம் அச்சீகரத்து, யாகத்தை தடை பண்ணிட்டான். அஜீவோ யாஹா பரஹா தேஷாம் காவஹா தஸ்ய காரணம் தா காவஹா விருஷ்டிபாதேன பீட்யந்தாம் வச்சனான் மம. உடனே நீங்க எல்லாரும் என்ன பண்ணலாம்? இந்த உடனே தடை பண்ணுங்க. நீங்க அத்தனை பேரும் இந்த இடையர்களுக்கு அந்த ஒரு பெரிய அந்த அவளுக்கு சகாயம் பண்ணக்கூடிய மாடுகள் மழை கொட்டி தீர்த்து என்ன பண்ணும்? அவ அதெல்லாம் நாசம் பண்ணிடுங்கோ. அதனால ஒரு ஒரு சொல்ல அந்த தத்தஹா சுதுர்புத்தி கிருஷ்ணாஸ்ரயா ஆஜீவோ யாஹா பரஹா தேஷாம் காவா, அவ தேஷாம் காவஹா ஆஜீவா அவளுக்கு இருக்கோ காரணம் தா காவஹா விருஷ்டிபாதேன பீட்யந்தா. நீங்க மழை கொட்டி மழை பொழிஞ்சு அந்த பசுக்களுக்கெல்லாம் ஹிம்சையை கொடுங்கோ. வச்சனால் மம அகமபி அத்ரிசிருங்காபம் தத் துங்கம் ஆருஹ்ய வாரணம் சாகாயம் வகா கரிஷ்யாமி வாயு அம்பூத்சர்க யோஜிதம். நானும் ஒரு பெரிய அந்த ஐராவதத்தினுடைய மலை மேல ஏறி உங்களுக்கு சகாயமாக உங்களுக்கு இந்த காத்து ஜலத்தை எல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். சகாயம் கரிஷ் வாயு அம்பூத்சர்க யோஜிதம், பலமான காத்து வீசுறதுக்கும் இந்த மழையை ஜலத்தையும் கொடுக்கறதுக்கு நான் சகாயம் பண்றேன் அப்படின்னு இந்த மேகங்களுக்கு கட்டளையிட்டான் இந்திரன். ஸ்ரீ பராசரஹா இது ஆஜ்ஞப்தாக ததஸ்தேன முமுச்சுஹூதே பலாஹகாः வாத வருஷம் மகாபீமம் அபாவாய கவான் திஜஹா. இது சொன்னானோ இல்லையோ, அந்த மேகங்கள்லாம் அப்படியே மழைய பொழிய கொட்ட ஆரம்பிச்சுடுது. பொழியறதா ததா க்ஷணேன பிருத்திவி ககுபோ அம்பரமேவச்ச ஏகம் தாரா மகாசார பூரணேனா அபவன் முனே. அந்த ஒரு க்ஷணத்துல அப்படி மழை கொட்ட ஆரம்பிச்ச உடனே எங்கும் அப்படியே ஜலப்பிரளயம், பூமி ஆகாசமே தெரியாத பேருக்கு அவ்வளவு மேகங்கள்லாம் இருந்து அந்த அப்படி மழை கொட்ட ஆரம்பிச்சுடுத்து. அந்தகாரீகிருத்தே லோகே வருஷத்பிஹி அனிஷம் கனைஹி அதச்ச ஊர்தம் ச திர்யக்த ஜகதாபி ஜகத ஆப்பியம் இவ அபவத். எல்லாம் அப்படியே எங்கும் இருள் சூழ்ந்துடுத்து, அந்த மழை கொட்டிண்டே இருக்கு. அதனால பார்த்தா என்னமோ பிரளயமோ ஊழி காலமே வந்துட்டா மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுத்து. காவஹாது தேன பததா வருஷவாதேன வேகினா தூதாக பிராணாஞ்சு சன் அத்ரிக சக்தி சிரோதராக. அந்த 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 பசுக்கள்லாம் அது என்ன பார்த்ததுன்னா அந்த ஒரு ஒரு என்ன பண்றதுன்னே தெரியல. காவஸ்து தேன பததா வருஷவாதேன வேகினா, காத்தடிக்கிறது கொட்டுறது மழை. தூதாக பிராணாஞ்சு, அந்த பிராணனுக்கே உயிரே போயிடும் போல இருக்காது அந்த வேகம் இருக்கிறதுலாம். அந்த கன்றுகள்லாம் சன்ன அத்ரிக சக்தி சிரோதராக குரோடேன வத்சான் ஆக்கிரமிய தஸ்து அந்யா மகாமுனே காவோ விபத்சாச்ச கிருதா வாரிபூரணே ச அபராக. அந்த பசுக்கள்லாம் பாவம், அந்த கண்ணுக்குட்டியெல்லாம் அத பார்த்து என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த சிலதான் அப்படியே ஜலம்
ஜலத்துல நிற்கிறது எல்லாமே. வாரி பூரணேச்ச அபராக வத்சாச்ச தீனவதனாக வாத கம்பித கந்தராக திராஹி திராஹி இது அல்பசப்தாக கிருஷ்ணம் மூச்சுஹு இவ ஆதுரா. இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் பாவம் கதறது, ஐயோ என்ன காப்பாத்தேன் காப்பாத்தேன்ற மாதிரி இருக்கா. அந்த கதறலை கேட்டா கிருஷ்ணனுக்கு அது காதல விழறது. ததஸ்தத் கோகுலம் சர்வம் கோ கோர் கோர்ஜன கோபசங்குலம் அதீவ அர்த்தம் ஹரிஹி திருஷ்டா மைத்ரேயா அச்சிந்தையா ததா. பெருமாள் பார்த்தார். இது எல்லாம் பார்த்த உடனே என்ன பண்றதுன்னு ஒரு யோஜனை பண்ணாரா. உடனே பார்த்தார். உடனே பெருமாள் யோஜனை பண்ணாரா. ஏதத் கிருதம் மகேந்திரேண மகபங்க விரோதினா ததேதத் அகிலம் கோஷ்டம் திராதவ்யம் அதுனா மயா. இது இந்திரன் பண்ற வேலைதான் இதுன்னு அவருக்கு தெரிஞ்சு போயிடுது. அதனால இதை நான் கண்டிப்பா காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணார். இமம் அத்ரிம் அகம் தைரியாத் உத்பாட்யோ ருஷி உருஷிலாதகனம் தாரயிஷ்யாமி கோஷ்டஸ்ய பிருத்துச்சத்திரம் இவ உபரி. நான் உடனே இந்த கற்கள்லாம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த கோவர்தன மலைய தூக்கி வர்றேன். உட்பாட்டி அப்படியே பேத்தி எடுத்து இந்த சிலாகனம் பாறைகளோடு கூடினத தாரயிஷ்யாமி தரிக்கிறேன். கோஷ்டஸ்ய புது சத்திரம் பெரிய கொடை மாதிரி பண்ணி இதெல்லாம் பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு தீர்மானம் பண்ண. ஸ்ரீ பராசரஹா இதி கிருத்வா மதிம் கிருஷ்ணா கோவர்தன மகீதரம் உட்பாட்யைக கரேணைவ தாரையாம். அப்படி பிடிச்சுன்னு ஒரு கையாலேயே அப்படி தூக்கி நின்றாராம் பெருமாள். அந்த இதுலயா இதி கிருத்வா மதிம் கிருஷ்ணா கோவர்தன மகீதனம், கோவர்தன மலைய அப்படியே தூக்கின்றார். உட்பாட்ய ஏக கரேணைவ ஒரே கையாலேயே எடுத்து தாரையாமாச லீலையா அப்படியே ரொம்ப அனாயாசமாக தூக்கின்றார். கோபாம்ச்ச ஆஹ ஹசன் ஷௌரிஹி சமுத்பட்டி பூதரஹா விஷத்வம் அத்திர துவரிதாக கிருதம் வருஷ நிவாரணம். தூக்கி எடுத்துன உடனே சொன்னார், எல்லாரையும் வாங்க வாங்க எல்லாரும் இங்க வந்துருங்க. நீங்க எல்லாரும் உங்க குடும்பத்தோட இங்க வந்து எடுத்துட்டு வந்து இந்த மலைக்கு கீழே வந்து அடைக்கலம் வரலாம். அதாவது கோபாம்ஷா ஹசன் அப்படியே சிரிச்சுட்டே சொல்றாராம். சௌரி சமுத்பாண்டிய விஷத்வம் அத்திர துவரிதாக கிருதம் வருஷ நிவாரணம் சுனிவாதேஷு தேசேஷு யதா ஜோஷம் இஹ ஆஸ்யதாம் பிரவிஷ்யதாம் ந பேதவ்யம் கிரி பாதாத்துச்ச நிர்பயை. யாருக்கும் காத்து மழைக்கெல்லாம் யாரும் பயப்பட வேண்டாம். அதெல்லாம் காத்து மழையெல்லாம் இனிமே நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. யா அதனால அந்த சுனிவாதேஷு தேசேஷு யதா ஜோஷம் இஹா கவலையே இல்லாம நிம்மதியா இருங்கோ. பிரவிஷ்யதாம் ந பேதவ்யம் பயப்பட வேண்டாம். கிரிப்பா மலையும் விழாது. இத்யுக்தாக தேன தே கோபாக விவிஷு கோதனைஹி சஹா शकटा आरोपितैः भाण्डैः கோபியஸ்சா அசார பீடிதா. எல்லாம் குழந்தை குட்டி படுகை எல்லாத்தையும் எடுத்துட்டு எல்லாரும் மலைக்கு கீழே வந்து அடைக்கலம் புகுந்துட்டா. கிருஷ்ணோபி தம் ததாரைவ சைலம் அத்தியந்த நிச்சலம் விரஜோக வாசிபிஹி ஹர்ஷ விஸ்மிதா அக்ஷைஹி நிரீட்சிதா. அவரும் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா தூக்குற, ஒன்றும் கவலையே இல்லை அவருக்கு. சைலம் அத்தியந்த நிச்சலம் அசையாம அப்படியே நிக்கிறது அந்த மலை. விரஜௌக வாசிபிகி அந்த இருக்கக்கூடிய இடையர்களோடு கூட ஹர்ஷ அவெல்லாம் அப்படியே ஆச்சரியமா பாக்குறா. இதெல்லாம் பார்த்தா ஒரு ஒரு இந்த விஸ்மயிச்சு போயிட்டாலாம் எல்லாரும். இல்ல வீக்ஷிதா கோபகோபி ஜனை ஹிருஷ்டை பிரீத்தி விஸ்தாரிதே க்ஷணை சம்ஸ்தூயமான சரிதா கிருஷ்ணசைலம் அதாரயது. அந்த கோபர்கள்லாம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்றா கிருஷ்ணனை பார்த்து. எல்லாம் பார்த்தா அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். இப்படி பண்ண முடியுமா, எவ்வளவு ஆச்சரியமான காரியம் இது. இதனால பிரீத்தி விஸ்தாரித அப்படியே ஆச்சரியமான கண்ணோட பாக்குறா அவ எல்லாருமே. பார்த்துட்டு சம்ஸ்தூயமான சரிதா பெருமாள் அப்படியே ஸ்தோத்திரம் பண்றா எல்லாரும். கிருஷ்ணசைலம் அதாரயது. அதனால இந்த அந்த ஒரு இருக்கத்தை பார்த்து எல்லாருக்கும் சந்தோஷம். ததோ சப்தராத்திரம் மகாமேகாக வபுர்ஷு நந்தகோகுலே.
இந்திரேன சோதிதா விப்ர கோபானாம் நாசகாரணம். 7 நாள், ஒரு நாள்ல அந்த ஒரு ஒரு 7 நாட்கள் அந்த அந்த சம்பர்த்தன் சொல்லக்கூடிய அந்த மேகங்கள்லாம் கொட்டி தீர்த்துதான். சப்த மகாமேகா வவர்ஷோ. அதுல இதை அழிக்கணும்னு பார்த்தாராம். ததோதிருதே மகாசைலே பரித்ராதேச்ச கோகுலே மித்யா பிரதிஜோ பல பல பலபித்து வாரையாமாச தான் கனான. பார்த்தா ஒன்னும் ஆகல. இப்ப இந்திரன் எந்த பர்பஸுக்காக இந்த மழை மேகங்களை எல்லாம் ஏவினாலும் அதெல்லாம் நிஷ்பலமாக போயிடுது. தத்தோ திருதே மகா பரித்ராதே கோகுலே. இந்த கோகுலம் முழுக்க காப்பாற்றப்பட்டு விட்டது கிருஷ்ணனால. மித்யா பிரதிஜா, அவனுடைய பிரதிஜைங்கிறது மித்தியை பொய்யா போயிடுது. பலபித்து இந்திரன் வாரையாமஸ். இந்த மேகலாம் சரிப்பா, நம்மளால ஒன்றும் காரியம் ஆகாது, நம்ம போலாம், திருப்பி நீங்களாம் போயிடுங்க, எல்லாம் ஒன்றும் அந்த ஒரு நீ நிறுத்துவா, கொஞ்சம் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு வியப்ரே நபசி தேவேந்திரே விததாத்மவத் வச்சஸ்யத நிஷ்கிரமிய கோகுலம் ஹிருஷ்டம் ஸ்வஸ்தானம் புனர் ஆகமது. அதனால அந்த அந்த மறுபடியும் வியப்ரே நபசி தேவேன், இந்த இந்திரன் எல்லா மேகங்கள்லாம் அங்க போய் கலைஞ்சாவிட்டு மறுபடியும் ஆகாசம் நிர்மலமாக ஆச்சு. அங்க வந்த உடனே அந்த மறுபடியும் இந்த எல்லாரும் அவரவர்கள் ஆத்துக்கு திரும்பி நிஷ்கிரமிய கோகுலம் ஹிருஷ்டம் ஸ்வஸ்தானம் பலராக முமோச்ச கிருஷ்ணோபி ததா கோவர்தன மகாச்சலம் ஸ்வஸ்தானே விஸ்மித முகைஹி திருஷ்டதே அசு பிரஜோகசா. இதையெல்லாம் பார்க்கறச்சே அந்த எல்லாரும் கிருஷ்ணனை சொன்னோம். மறுபடியும் பெருமாள் அப்படியே தூக்கினவர், திருப்பி அந்த இடத்துலயே அந்த மலையை வச்சாராம். அதை வச்சுட்டு எல்லாரும் திரும்பி போயிட்டா. பார்த்தா இந்த இந்திரனுக்கு தன்னுடைய அந்த காரியம் ஒன்றும் நிறைவேறல. உடனே இந்திரன் வரா. இந்திரன் அது அடுத்தது இந்த 12வது அத்தியாயத்துல அவன் இந்திரகிருத ஸ்துதின்னு பேர். இந்திரன் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றான். இதுக்கு கோவிந்த பட்டாபிஷேகம்னு பேரு. இந்த இந்த 5வது அம்சத்துல அந்த 12வது அத்தியாயத்துக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் அப்படின்னு பேரு. அதனால இந்திரனுக்கு அவனுடைய கர்வம் அடங்கி போயிடுத்து. வந்த உடனே வரா, பெருமாளை சேவிச்சு அபராத க்ஷமம் பண்ணிட்டு பெருமாளை ஆச்சரியமாக ஒரு ஸ்தோத்திரம் பண்றான். அதுதான் கோவிந்த பட்டாபிஷேகம். கோவிந்த பட்டாபிஷேகம்னு பேர் இந்த சர்க்கத்துக்கு. விசேஷமா பாராயணம் பண்ணலாம். இதை தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். ஏன்னா இது அத்தியாயம் ஆரம்பத்து முடிக்கிறதுனால அந்த இதையும் சொல்லலாம். அடுத்த வாரம் தொடர்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு சந்தேகங்கள் இருந்தா கேட்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். யாருக்க? கிருஷ்ணருக்கு திடீர்னு ஒரு திடீர்னு கோபம் இல்ல, இந்திரனை கோபப்படுத்தணும் அவனை. அதாவது இதனுடைய பிலாசபி பிஹைண்ட் என்ன அப்படிங்கிறதுக்கு வரைச்சே ஸ்வதர்மம், அந்த ஸ்வதர்மத்தை சரியா அனுஷ்டிக்கணும். வியர்த்தமாக அதை பண்ண வேண்டாம், ஒரு காரியத்தை வியர்த்தமாக பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் அதனுடைய பிலாசபி பிஹைண்ட். இந்த கோபர்களுக்கு எது இருக்கோ அதை பண்ண சொல்ற. அதான் நம்ம கீதையிலேயே அந்த சொல்லப்படுற ஸ்வதர்மத்தை அனுஷ்டிக்கிறத விட பரதர்மத்தை நம்ம பண்ண வேண்டாமேங்கிறது தான் அதனுடைய மெசேஜ். இதுலயே ஒரு எக்ஸ்டென்ஷன்ல அடியானுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அடியான் இப்போ ராமாவதாரத்துல பார்த்தா பெருமாள் இத்தர தேவதாந்தரத்தை ஒரு பூஜிக்கிற மாதிரியோ சேவிக்கிற மாதிரியோ காமிச்சு கொடுக்குறார். கிருஷ்ணாவதாரத்துல பெருமாள் ஆக்சுவலா ரொம்ப பெரிய தேவதாந்திர சம்பந்தம் இருக்கிற மாதிரி இல்ல. இந்த கோவிந்த பட்டாபிஷேகத்தை தவிர வேற எங்கேயுமே பெருமாள் அப்படி சொல்றது இல்ல. ஆனா கீதையில அவரே சொல்றார். எத்தனாவது அத்தியாயம் தெரியல, அந்த தேவதா பக்தா அது ஒண்ணு வருது இல்லையாடியா, அந்த சேவிச்சா கூட உத்தமமான பட்சம் கிடையாதுன்னு சாதிக்கிறார். சோ அப்ப இதுல இருந்து எப்படி மெசேஜ எடுத்துக்கிறது அடையான்? சொல்றதும் அவர் தான் தேவதாந்திர சம்பந்தத்தை, அப்புறம் பண்ணாதன்னும் பெருமாளே சார். அதாவது யாருக்கு என்ன தேவதைகள், அதாவது பாரமை காந்தியம்ன்றது இங்க ஒரு மெசேஜ். பரமை காந்திகளா இருக்கிறவாளுக்கு
தேவதாந்தர சம்பந்தம் தேவையில்லை. முக்கியமான மெசேஜ் இது. எந்த கர்மாவை பண்ணாலும் அது ஆராத்தியம். இது பகவத் பிரீத்தியாக பகவத் ஆராதன ரூபமாக பண்ற போது அது என்ன ஆகும்னா, அந்த தேவதைகள் துவாரா பலனை கொடுக்கறதும் பகவான் தான். இது கீதையில ஸ்பஷ்டமாகவே சொல்லிட போற. ஆனால் அந்தந்த தேவதைகளுக்கு யாருக்கு எந்த வர்ணத்துல என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதுதான் முதல்ல சொன்ன சுதர்மம்ங்கிறது. அந்த விதிக்கப்பட்டா சாதாரணமா இருக்கக்கூடிய வாழ்க்கை. இப்ப பாரமை காந்திகள் விஷயம் அப்படிங்கிறது வேற. பரமை காந்திகளுக்கு அது அவசியம் இல்லை. ஆனா மற்றவாளுக்கு சாமானியப்பட்ட வாளுக்கெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா, அவளுக்கு என்ன விதி இருக்கோ அந்த கிரமமா அதை அவ அனுஷ்டிக்க வேண்டியதுதான். அவளே பரமை காந்தியாக ஆறப்போது அவளுக்கு அது அவசியம் இல்லை. தேவதாந்திர சம்பந்தம் அவசியம் இல்லை. அவ்வளவுதான் இதனுடைய மெசேஜ். அதே மாதிரி ஸ்வகர்மா, தனக்கு என்ன கர்மா விதிக்கப்பட்டதோ அந்த கர்மாவை அவசியம். இது ஸ்ரீமத் ரகசியத்திரை சாரத்திலேயும் அந்த சுவாமி தேசிகன் உத்தர கிருத்தியங்கள் எல்லாம் அதெல்லாம் சொல்ல போறார். அதே மாதிரி இந்த சர்ம ஸ்லோகத்திலையும் தனக்கு என்ன கர்மாங்கிறது விதிக்கப்பட்டிருக்கோ அதை கூடியவரையில் அதை அனுஷ்டிச்சுதான் ஆகணும். அதை அனுஷ்டிக்காம இருக்க முடியாது. சொல்லுங்க வாய்ஸ் சொல்லுங்க சீனிவாசன், வாய்ஸ் சரியா இல்ல, இன்னும் வாய்ஸ் சரியா பிரேக் ஆகுது. Can you come again? இல்ல சரியா கேட்கல. அடியன் கேக்குறதா? சில பேர் ஜோசியக்காரா இப்போ நம்ம போய் ஜோசியம் கேக்குறா. உடனே நீ இந்த அம்பாளுக்கு இந்த மாதிரி ஒரு 12 கிழமை இதை பண்ணு அப்படின்னு எல்லாம் சொல்றாளே, அப்ப அதையெல்லாம் செய்யலாமா அப்படின்னு கேக்குறா. அதெல்லாம் செய்யலாமா? அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்றதுக்காக வேண்டி நீங்க இந்த அம்பாளுக்கு பண்ணு, அப்படி இல்லாட்டி வேற யாருக்கோ பண்ணு அப்படின்னு எல்லாம் சொன்னா பண்ணலாமா? அது வேண்டாம், வேண்டாம். ஓகே ஓகே. ஸ்ட்ரெயிட் ஆன்சர் என்னன்னு கேட்டா அவசியம் இல்லை. இதுல தேவதாந்தரங்களுக்கெல்லாம் பண்றதை விட சாட்சாத் பெருமாளுக்கே பண்ணலாம். பிரபன்னனாக இருந்துட்டான்னா, இப்ப ஸ்ரீ வைஷ்ணவ பிரபன்னனாயிட்டானாலே தேவதாந்தர சம்பந்தம் வேற பலனுக்காக தேவதைகள்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு என்ன பலன் வேணுமோ நம்முடைய பெருமாளிடத்திலேயே கேட்கலாம். இதான் ஏற்கனவே இந்த பகவத் விஷயத்துல வரப்போது இந்த பட்டர் காலக்ஷேப கோஷ்டியில ஒருத்தர் கேட்டார், ஒரு பிரபன்னன் இந்த மாதிரி இருக்கான், முன்னாடி தேவதைகளுடைய வேற தேவதாந்தர சம்பந்தம் இருந்தது, இப்ப பிரபன்னனாக ஆயிட்டான். அவன் அந்த தேவதைகள் அந்த போறச்சே அந்த தேவதைகள்லாம் எதிர வந்தா இவன் என்ன பண்ணணும்? அந்த தேவதையை சேவிக்கணுமா, இல்ல உதாசீனப்படுத்தணுமா, இல்ல என்ன பண்ணணும்னு கேட்ட போது பட்டர் சொன்னார், உன் கேள்வி தப்பு, இவனை பார்த்துட்டு அந்த தேவதை என்ன பண்ணுன்னு கேளு அப்படின்னு கேட்டார். அதாவது ஒரு பிரபன்னன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வந்துடுத்துன்னா அந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது அந்த தேவதைகளை விட இந்த பிரபன்னனுடைய ஸ்டேட்டஸ்ங்கிறது இன்னும் உத்கிருஷ்டமாக ஆயிடும். ஸோ இதை இந்த பிரபன்னனானவன் அந்த தேவதாந்திரங்களை எல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சிந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன பலன் வேணும் பெருமாள்கிட்டயே போய் கேட்கலாம். பட் இதுல ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, அம்மா அப்பா பரநியாசம் எல்லாம் பண்ணிருக்கலாம், ஆனா அந்த பொண்ணோ அல்லது அந்த பையனுக்கோ அதெல்லாம் ஆயிருக்காதுன்னா அவ சேவிக்கலாமா? அவளும் சேவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அவளும் சேவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சர்வோத்கிருஷ்டனாக இருக்கும். அதுல இந்த மாங்கல்ய ஸ்தவத்துல ஒரு சம்பிராப்த சகல பலப்பிரதோகி விஷ்ணு, அவனை சேவிச்சுட்டா சகல பலப்பிரதா, என்ன பலன் வேணுமானாலும் பெருமாளிடத்திலேயே வாங்கிக்கலாமே தவிர
இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது, பண்ண வேண்டாம். திருமழிசை ஆழ்வார் வந்து அடியேன் கேக்குறதா சொல்லுங்க. திருமழிசை ஆழ்வார் சிவன் பிரம்மாவதால அவன் இறங்கிற மாதிரி ஒரு அந்த மாதிரி சொல்லி அது வேற. அது வந்து அவர் அதாவது சில பேருக்கெல்லாம் சில ரோல்ஸ் அண்ட் டியூட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்க. அவளுக்கு அந்த இது வந்து அதிமான ஸ்தவத்திலேயே அவர் ஆழ்வான் கேக்குற, நீ வந்து இவாளா சிருஷ்டி பண்ணி நீயே போய் புத்திர வரம் வேணும்னு போய் சிவங்கிட்ட போய் கேட்டேலையோ அந்த அனிருத்தன் அப்படின்னு அந்த ஒரு புராணத்துல ஒரு கதை வருது. இதெல்லாம் லீலார்த்தமாக பெருமாள் பண்ண முடியும். ஏன்னா ஒருத்தரை கிரியேட் பண்ணிட்டு அவருக்கே பவர் கொடுக்காம வெறும் டம்மியா வச்சிருந்தா அவருக்கு யாரை மதிக்க போறா? அவர் போய் 4 பேர் போய் மதிக்கணும், அவருக்கு ஒரு ஸ்டேட்டஸ் ஒண்ணுன்னா அவளுக்கு சில பலன்கள் எல்லாம் கொடுத்து இந்த பலன்களை எல்லாம் ஒன்ன இன்னாரு செவிச்சா இப்ப இதுலயே சொல்ல போறாரு. பாகவதத்துல சொல்ல போது இந்த இதுவே வருது, மாயை சிருஷ்டிச்சு உன்னை லோகத்துல எல்லாரும் கொண்டாடுவா, உனக்கு இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவளுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணி மற்ற வாழையெல்லாம் அந்த இடத்துக்கு கொஞ்சம் டைவர்ட் பண்ணி வைக்கணும். இதுதான் அவருடைய பர்பஸ். அதுக்காக சில காரியங்கள்லாம் பண்றது சிருஷ்டியில.